பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் எசேக்கியேல் 34வது அதிகாரம் 27வது வசனம், வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்கள் கைக்கு நீங்களாக்கி அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு கூறுகிற, நீங்கள் இருக்கிற இடத்துல சுகமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை சுகமாயிருக்கும்படியே ஆசீர்வதிப்பார். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். உங்களுடைய வேலையில கடந்து வருகிற பலன் உங்களுக்கு கடந்து வரும். நீங்க எந்த இடத்துல சேவிங்ஸ் பண்ணி இந்த சேவிங்ஸ் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேவிங்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமா வரும். ஏன்னா கர்த்தர் குறித்த நேரத்துல அந்த ஆசீர்வாதத்தின் மலையை உங்க மேல கட்டளையிட்டு இருக்கிறார். தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். உங்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து உங்கள் அடிமை கொண்டல் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்கும் பொழுது என் ஆண்டவர் எல்லா விதமான தடைகளை உங்களுக்கு நீக்கிட்டாருங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு கடினமான சூழ்நிலை, எந்த இடத்துல விரயம் இருக்க போறதே இல்லை. இப்ப நீங்க ரொம்ப யோசித்து கொண்டிருக்கிறீங்க, கடந்த நாட்கள் ஒரு விரயம் வந்தது, கடந்த நாட்கள் என்னுடைய மெடிக்கல் டெஸ்ட்ல டிஃப்ரெண்டான ரிசல்ட் வந்தது. இந்த நாள் நீங்க கடந்து போங்க, தைரியமா கடந்து போங்க. உங்க மெடிக்கல் ரிசல்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. தங்கள் தேசத்தில் சுகமா இருப்பார்கள். ஏனென்றால் ஆண்டு உங்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து விட்டால் உங்களை அடிமை கொண்டிருந்த, உங்களை ஆசீர்வாதம் வராதபடி தடை செய்திருந்த எல்லா பொல்லாத வல்லமைகளை என் ஆண்டவர் நீக்கி விட்டார். நீங்கள் சுகமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை சுகித்திருக்க செய்வார். உங்கள் ஆசீர்வாதம் வரும். உங்கள் வெளியின் விருட்சங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு பலன் கடந்து வர போகிறது. கடந்த நாட்கள்ல பலன் வரலின்னு சொல்லி நீங்க ரொம்ப யோசித்து கொண்டிருந்தீங்களே, பல நாட்கள் உங்களுக்கு சேர வேண்டிய உங்க சொத்து, உங்களுக்கு சேர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வராதபடி தடையா இருந்தது. அந்த நுகத்தின் கயிறுகளை ஆண்டவர் அறுத்து விட்டார். அந்த தடைகளை ஆண்டவர் மாற்றி விட்டார். பல நாளாய் பெண்டிங்ல இருந்த அந்த கோர்ட் கேஸ் இயேசுவின் நாமத்தினால் அது மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு மாறுதலை கொண்டு வருகிறார். உங்க நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. அடிமை கொண்டவர்கள் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீங்க மேல வர முடியாதபடி சில ஆளுகைகள், சில அதிகாரங்கள் உங்களை தடுத்து கொண்டே இருந்தது. சில மனிதர்கள் உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தாங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த மனிதர்களை நீங்க தேடியும் காணாதிருப்பீங்க. அந்த மனிதர்கள் உங்க பாதையிலிருந்து ஆண்டவர் எடுத்துட்டார். துஷ்ட மனிதர்களை எடுத்து விட்டார். அந்த ஆமோன்கள் எடுக்கப்பட்டு விட்டாங்க. உங்களுக்கு பாதையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் பிரகாசமா இருப்பது போல உங்கள் பாதை பிரகாசமா இருக்க போகுது. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு உங்க பாதை பிரகாசமா இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்தாங்களோ, எந்த மனித ஆதிக்கம் உங்களுக்கு தடையா இருந்ததோ, அதிகாரம் தடையா இருந்ததோ, ஏன் சில கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு தடையா இருந்தது, அதுல சில கன்செஷனை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். சில கன்செஷனை உருவாக்கி இருக்கிறார். நீங்க சுகமா இருக்க போறீங்க. விருட்சங்கள் கனியை கொடுக்க போது, பூமி பலனை கொடுக்க போது. நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க. இயேசுவின் நாமத்தினால எசேக்கியேல் 34:27 படி நீங்க சுகமாய் தங்கி இருப்பீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நன்மை, உங்க ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல் வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க குடும்பத்தை மனமகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். God bless you.